அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜெனரல் சயின்ஸில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா உயிரியல் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் 1 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னைக்கு பார்ட் 2. என்னோட சேனல் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மனித இதயம் எந்த வகை இதய துடிப்பை சேர்ந்தது? ஆன்சர் மயோஜெனிக். இதய தசையில் காணப்படும் எந்த பகுதி இதயம் சுருங்குவதை துவங்குகிறது? ஆன்சர் சைனோ ஏரியல் கணு. ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் கற்கை மற்றும் டேஷ் வழியாக வென்ட்ரிகல்களுக்கு மின் தூண்டல் அலைகள் பரவி அவற்றை சுருங்க செய்கிறது. ஆன்சர் புற்கஞ்சி கற்கைகள். ஒவ்வொரு இதய சூழ்ச்சியும் எத்தனை வினாடிகளில் முடிவடைகிறது? ஆன்சர் 0.8 வினாடிகளில். இரத்த அழுத்தம் எதன் மீது ஏற்படும் அழுத்தத்தால் ஏற்படுகிறது? ஆன்சர் தமனி. ஒரு ஆரோக்கியமான மனிதனில் ஓய்வாக உள்ள நிலையில் சிஸ்டோலிக் மற்றும் டயாஸ்டோலிக் அழுத்தமானது எவ்வாறு இருக்க வேண்டும்? ஆன்சர் 120 mmHg இருந்து 80 mmHg வரைக்கும். அடுத்தது, அடிக்கடி இரத்த அழுத்தம் அதிகரித்தல் எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது? ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன். இரத்த அழுத்தம் குறைவாக காணப்படுவது எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது? ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா ஹைப்போ டென்ஷன். மனித உடலில் உள்ளுறுப்புகள் ஏற்படுத்தும் ஒலிகளை கண்டறிய உதவும் கருவியின் பெயர் என்ன? ஆன்சர் ஸ்டெத்தோஸ்கோப். இரத்த அழுத்தத்தை கண்டறிய உதவும் மருத்துவ உபகரணத்தின் பெயர்? ஆன்சர் ஸ்பிக்மோமேனோமீட்டர். இரத்த வகைகளை கண்டறிந்தவர்? ஆன்சர் கார்ல் லாண்ட்ஸ்டீனர். பின் வருவனவற்றுள் எது ஆர்பிசியின் மேற்புற படலத்தில் காணப்படுகின்றன? ஆன்சர் ஆன்டிஜென்கள். மனித இரத்தத்தால் காணப்படும் தனி சிறப்பு வாய்ந்த பொருள்? ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்ளூட்டினோஜன், அடுத்தது அக்ளூட்டினின், அடுத்தது ஆன்டிபாடிக். ஸோ அனைத்தும். எதிர்பொருட்கள் எவற்றில் காணப்படுகின்றன? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பிளாஸ்மாவில் தான் காணப்படுகிறது. எவற்றின் அடிப்படையில் மனித இரத்தத்தினை 4 வகையாக அறியலாம்? ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிஜென்கள் மற்றும் ஆன்டிபாடிகள். ஸோ பி மற்றும் சி. பின் வருவரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடு. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், ஓ வகை. ஆன்டிஜென் ஏ மற்றும் பி ஆர்பிசியின் மேற்புற பரப்பில் காணப்படாது. இருந்த போதிலும் அதற்கான ஆன்டிபாடி ஏ மற்றும் பி பிளாஸ்மாவில் காணப்படும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் கரெக்டு. ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா ஏ பி வகை. ஆன்டிஜென் ஏ மற்றும் பி ஆர்பிசியின் மேற்பரப்பில் காணப்படும். அதற்கான ஆன்டிபாடிகள் பிளாஸ்மாவில் காணப்படாது. ஸோ ரெண்டுமே சரியானது. ஆன்சர் ஏ. பின் வருவனவற்றுள் எந்த இரத்த வகையினை சேர்ந்தவர்கள் அனைவரிடமிருந்து இரத்தம் பெறுவோர் வகை? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆன்சர் ஏபி. அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த இரத்த வகை கொண்ட நபரை இரத்த கொடையாளி என அழைப்பார்கள்? ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓ. RH காரணியை கண்டறிந்தவர்? ஸோ இது யாருன்னு பார்த்தீங்கன்னா 2 பேரில் வருவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கார்ல் லாண்ட்ஸ்டீனர் மற்றும் வீனர். ஆன்சர் ஏ மற்றும் பி. பின்வரும் கூற்றுகளின் சரியானவற்றை தேர்ந்தெடு. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிணநீர் இரத்த பிளாஸ்மாவை ஒத்துள்ளது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்டு. ரெண்டாவது நிறமற்றது மற்றும் குறைந்த அளவு புரதத்தை கொண்டுள்ளது. ஸோ ரெண்டுமே சரியானது. தூண்டல்களின் காரணமாக உயிரினங்கள் வெளிப்படுத்தும் பதில் விளைவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா துலங்கல். ஸோ அடுத்தது நரம்பு திசைகளின் உட்கூறு வகை எவை? ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூரான்கள், நாரிழைகள், நியூரோகிளியாக்கள். ஸோ மேற்கொண்டு அனைத்தும் சரியானது. நரம்பு மண்டலத்தில் அமைப்பு மற்றும் செயல் ரீதியான அடிப்படை அலகு? ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூரான்கள் தான் வருது. 74வது கொஸ்டின் பாருங்கள். மனித உடலில் மிக நீளமான செல் நரம்பு? ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூரான்கள் தான் வரும். நியூரோக்ளியா வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளியல் செல்கள். நியூரான் எதனால் ஆனது? ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சைட்டான், டெட்ராய்டுகள், ஆக்சான். ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும். சைட்டானின் மைய உட்கருவில் சைட்டோபிளாசம் நிரம்பியுள்ள பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் நியூரோபிளாசம். நெசில் துகள்கள் எங்கு காணப்படுகிறது? ஸோ இது எங்கே அதிகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நியூரோபிளாசம். ஆக்சானின் முடிவு பகுதி நுண்ணிய எவ்வாறு முடிக்கின்றது? ஸோ என்ன பார்த்தீங்கன்னா சினாப்டிக் குமிழ் இதை சொல்லுவாங்க. ஆக்சானின் பிளாஸ்மா சவ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆக்சோமெல்லா.
ஆக்சானின் சைட்டோபிளாசம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸோ இது என்னன்னா ஆக்சோபிளாசம். ஸோ எல்லாமே வந்து இது நரம்புலேருந்து வந்த கேள்விதான். ஆக்சானின் மேற்புறத்தில் காணப்படும் பாதுகாப்பு உறையின் பெயர் என்ன? ஆன்சர் மைலின். ஸ்வான் செல்களால் ஆன உறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் நியூரிமில்லா. மைலின் உறையில் காணப்படும் இடைவெளி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸோ என்ன பார்த்தீங்கன்னா ரெயின்பீர் கணுக்கள். சினாப்டிக் குமிழ் பகுதிக்கும் டெட்ரான் இணையும் பகுதிக்கும் இடையிலுள்ள இடைவெளியும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸோ என்ன பார்த்தீங்கன்னா சினாப்டிக் இணைவு பகுதி இதை சொல்லுவாங்க. மூளையின் புறப்பரப்பானது பெருமூளை புறணையில் காணப்படும் நியூரான்கள் எவை? ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பல முனை நியூரான்கள். அடுத்தது நியூரானின் ஆக்சான் முனையிலிருந்து மற்றொரு நியூரானின் டென்ட்ரான் முனைக்கு நரம்பு தூண்டல்கள் கடத்தப்படுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சினாப்டிக் கடத்துதல். நியூரான்கள் வெளியிடும் வேதிப்பொருளில் குறிப்பிடத்தகுந்த நரம்புணர்வு கடத்தியாக குறிப்பிடப்படுவது ஆன்சர் அசிட்டைல் கோலின். தகவல்களை பரிசீலித்து செயல்படுத்தும் கட்டுப்பாடு மையமாக எது செயல்படுகிறது? ஆன்சர் மைய நரம்பு மண்டலம். மைய நரம்பு மண்டலம் எதை உள்ளடக்கியது? ஸோ வந்து ரெண்டு விதம் வரும். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா மூளை மற்றும் தண்டுவடம். ஆன்சர் ஏ மற்றும் சி. பரிவு நரம்புகளையும் எதிர் பரிவு நரம்புகளையும் கொண்ட நரம்பு மண்டலம் எது? ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தானியங்கு நரம்பு மண்டலம். மூளையை பாதுகாக்கும் உறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸோ இது எப்பயுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மெனிஞ்சஸ். மூளையை பாதுகாக்கும் வெளிப்புற தடிமனான சவ்வு படலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் டியூரா மோட்டர். மூளை உறைகளில் ஏற்படும் வீக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மெனிஞ்சைட்டிஸ். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தலாமஸ் மற்றும் கீழ்ப்புற ஹைப்போதாலமஸை உள்ளடக்கிய மூளைப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் டயன்செல்பலான். மூளையின் பிரிவுகள் மூளையின் அடிப்பகுதியில் டேஷால் இணைக்கப்பட்டுள்ளது. ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா கார்பஸ் கலோசம். இதுவும் டிஎன்பிசியோட ரிப்பீட்டட் கொஸ்டின். இது பெருமூளை புறணியில் காணப்படும் மடிப்புகளில் மேடு போன்ற பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா கைரி. பின் வருவனற்றுள் பெருமூளை அரைகோணத்தில் பிரிவுகள் யாவை? ஸோ இது என்ன சொல்லுவாங்கன்னா பக்கவாட்டு கதுப்பு. உணர்வு மற்றும் இயக்க தூண்டல்களை கடத்தும் கடத்த மையமாக எது செயல்படுகிறது? ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா தலாமஸ். அடுத்தது உள்ளுறுப்பு நரம்பு மண்டலம் என்று அழைக்கப்படும் நரம்பு மண்டலம் எது? ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தானியங்கு நரம்பு மண்டலம். ஸோ இந்த வீடியோ இங்கே கம்ப்ளீட் பண்ணுறோம். இதோட கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.